இந்த அனிமேஷன் கதையோட மெயின் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா அவன் நிஜமாவே ஒரு கமாலான ஆள்னு தான் சொல்லணும். இந்த அனிமேஷனை பார்த்த யாருமே அந்த கேரக்டரோட பெர்செப்ஷன் பார்த்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகாம இருக்க மாட்டாங்க. கைஸ், இதுதான் கோல்டன் பாய் அனிமேஷனோட எபிசோட் நம்பர் 1. கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் தன்னோட புது வேலைக்காக சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அவன் பேரு தான் கிண்டாரோ. அவனுக்கு 25 வயசாவது. இந்த சின்ன வயசுலயே அவன் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கான். கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வேலை செய்வான், அப்புறம் அந்த வேலையை மாத்திட்டு வேறொரு பார்ட் டைம் ஜாப்ல போய் சேருவான். அப்படி அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு செம்ம ஸ்பீடான சூப்பர் ரேசிங் கார் வருது. அந்த கார் கிண்டாரோவை ஓவர்டேக் பண்றதுக்காக அங்கும் இங்கும் ரைட்டு லெஃப்ட்னு வளைச்சு வளைச்சு வருது. இதை பார்த்து கிண்டாரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்ததை பார்த்த உடனே அந்த கார்ல இருந்த ஒரு லேடி கார்ல இருந்து இறங்கி அவன் கிட்ட வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஒரு ரிச் லுக்ல இருக்காங்க. கிண்டாரோ அந்த லேடியை பார்த்த உடனே தான் கீழே விழுந்த அடிப்பட்ட வலி, அந்த அழுக்கு எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துடுறான். அவரோட கவனம் முழுக்க அந்த லேடியோட ட்ரெஸ் மேலேயே இருக்கு. அப்படியே ஆச்சரியமா அவங்கள உத்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க அவன்கிட்ட வந்து, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ உடனே சுதாரிச்சுக்கிட்டு, ஆமா மேடம், நான் முழுசா நல்லா இருக்கேன். ஆனா நான் தான் இங்க எல்லா இடத்தையும் அழுக்கு பண்ணிட்டேன். இதோ இப்படியே கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிப்ளை பண்றான். அந்த லேடி உடனே, நல்ல வேலை உனக்கு அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாரோ கிட்ட 1 மில்லியன் பணத்தை கொடுக்குறாங்க. இந்தியன் ரூபாயில சொல்ல போனா இது கிட்டத்தட்ட 6,60,000 ரூபாய்க்கு மேல வரும். அந்த பணத்தை கொடுத்துட்டு, இந்த காசுல உன்னோட மெடிக்கல் பில், அப்புறம் உன்னோட புது சைக்கிள், உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போக வேண்டியிருக்கு, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கிண்டாரோ, மேடம் நில்லுங்க, என்னால இவ்ளோ பணத்தை வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க தோள் மேல கையை வைக்கிறான். அந்த லேடிக்கு கோபம் வந்துடுது. அவன் கையை தட்டி விட்டுட்டு, உன்னோட அழுக்கு கையை என்கிட்ட இருந்து தூரமா வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல வேகமா போயிடுறாங்க. கிண்டாரோ அந்த லேடியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க போறதுக்கு முன்னாடி சைக்கிள சைடு வாக்ல ஓட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. கிண்டாரோ அங்கேயே நின்னுட்டு இருக்கான். அவங்க கார்ல பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த பணத்தை தன் பேக்ல வச்சுட்டு ஒரு டைரி எடுக்கிறான். அந்த லேடி கிட்ட தான் கவனிச்ச எல்லா விஷயங்களையும், தன்னோட அப்சர்வேஷனையும் அந்த டைரியில டீடைல்டா நோட் பண்ணி வைக்கிறான். என்ன ஒரு கமாலான எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் தன்னோட உடஞ்சு போன சைக்கிளை சரி பண்றதுக்காக ஒரு சைக்கிள் ஷாப்புக்கு போறான். அந்த கடையோட ஓனர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷனா இருக்காரு. சைக்கிளை சரி பண்ணி முடிச்சதும் கிண்டாரோ, எவ்வளோ ஆச்சு சார் அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த கடைக்காரரு, இது ஒன்றும் பெரிய ரிப்பேர்ல தம்பி, நான் சும்மா தான் சரி பண்ணேன், காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிண்டாரோ காசு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறான். ஆனா அவரு ரொம்ப அன்பா வேண்டான்னு சொல்லிடுறாரு. கிண்டாரோ அங்கிருந்து கிளம்பும்போது திடீர்னு சில பேர் கார்ல வந்து அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட காசு கேட்டு மிரட்டுறத காக்குறான். கடன் கொடுத்தவங்க பணத்தை வசூல் பண்ண வந்திருக்காங்க. அந்த கடைக்காரரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிறாரு. இதை பார்த்து கிண்டாரோ ரொம்ப சீரியஸான ஒரு லுக்ல அந்த ஆளுங்களை பாக்குறான். அதை பார்த்ததும் அந்த ரவுடிகளுக்கு, ஒருவேளை இந்த பையன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவானோன்னு தோணுது. ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட, பாரு அந்த பையன் இங்கதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். கிண்டாரோ அவங்க கிட்ட நெருங்கி போற மாதிரி போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகி ஒரு சிவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் தன்னோட டைரியில நோட் பண்ணிக்கிறான். அந்த பிசினஸ்மேன் அந்த வயசான கடைக்காரர்கிட்ட, எனக்கு இப்பவே காசு வேணும், வேற எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு கத்துறான். கிண்டாரோ அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நோட் பண்ணிட்டு தன்னோட வேலைக்கு கிளம்புறான். கிண்டாரோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போய் சேர்றான். அது அவனோட முதல் நாள்ங்கிறதால அங்க வேலை செய்யற ஒரு லேடி ஸ்டாஃப் அவனுக்கு அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா சுத்தி காட்டி விளக்குறாங்க. அங்க இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸை பார்த்த உடனே கிண்டாரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட கிண்டாரோவை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்பதான் கிண்டாரோக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. அன்னைக்கு கார்ல பார்த்த அதே லேடி தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட். கிண்டாரோ அவங்க பார்த்ததும், மேடம், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அந்த பிரசிடென்ட் அதையெல்லாம் கண்டுக்காம அந்த லேடி ஸ்டாஃப் கிட்ட, இந்த பையனை கூட்டிட்டு போய் டாய்லெட் கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் அவன் மறுப்பு சொல்லாம டாய்லெட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டாய்லெட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே கிண்டாரோ மனசுக்குள்ள பேசிக்கிறான், அந்த பிரசிடென்ட்டுக்கு நிஜமாவே ஒரு தனி தைரியம் தான் போல. நான் கம்ப்யூட்டர் பத்தி எவ்வளவோ படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தேன், ஆனா இங்க வந்து டாய்லெட் கழுவிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அவங்க ரொம்ப அறிவானவங்க. அது மட்டும் இல்லாம பெராரி கார் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு அடிமையா கூட இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கமோட கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பின்னாடி பிரசிடென்ட் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் கிண்டாரோ பயந்துடுறான். தனக்கு வேலை போக போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. அந்த பிரசிடென்ட், சாரிப்பா, நீ இந்த கம்பெனிக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோ உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். மேடம், எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ராத்திரி பூரா தூங்காம கம்ப்யூட்டர் பத்தி படிச்சேன். ஆனா இங்க வந்த உடனே என்ன டாய்லெட் கழுவ சொல்லிட்டீங்க. எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ சர்க்கியூட்ஸ், ரேம், ரோம் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு ஆசை. நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட திறமையை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்கறான். கடைசியா அந்த பிரசிடென்ட் அவனோட திறமைய பார்க்க ஒத்துக்கிறாங்க. கிண்டாரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை காட்ட போறேன்னு சொல்றான்.
ஆனா கிண்டாரோ கிட்ட கம்ப்யூட்டரே இல்ல. அதனால அவன் பேப்பர்லயே ஒரு கீபோர்ட வரைஞ்சு புக்க முன்னாடி வச்சுக்கிட்டு புரோகிராமிங் பிராக்டிஸ் பண்றான். இத பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் கிண்டாரோவை சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. கிண்டாரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, இப்ப பாருங்க என்னோட திறமைய அப்படின்னு சொல்றான். அப்புறம் கிண்டாரோ, இது பேசிக் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அதை கேட்ட உடனே எல்லா ஸ்டாஃபும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு லேடி ஸ்டாஃப், தம்பி இது ஒன்றும் எலிமெண்டரி ஸ்கூல் கிடையாது, நாங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், நாங்க அசம்பிளி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோ துள்ளி குடிச்சுக்கிட்டு, அப்படியா, எனக்கும் அதை கத்துக்கணும், நீங்க யாராவது கத்து தருவீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா பிரசிடென்ட், உனக்கு இங்க வேலையே இல்ல, இவ்வளோ எக்ஸைட் ஆகிற ஒரு ஆளு என் கம்பெனிக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோ ஒரு பொண்ணுகிட்ட ஒட்ட போக அந்த பொண்ணு அவனை எட்டி உதைக்கிறா. பிரசிடென்ட் அங்க இருந்து கிளம்பும்போது கிண்டாரோ, மேடம் இன்னைக்கு எனக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா கத்துக்குவேன். நான் எப்பவுமே கஷ்டத்தை பாட்டு ஓட மாட்டேன், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை முழு ஈடுபாடோட செய்வேன். எனக்கு நீங்க காசு கூட தர வேண்டாம், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பிரசிடென்ட் ஒரு வழியே ஒத்துக்கிட்டு, சரி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, ஆனா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிண்டாரோ செம ஹாப்பியாயி மத்த ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் அந்த லாங்குவேஜ் பத்தி டீடைல்ஸ் கேட்கறான். அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட நோட் புக்ல அப்படியே எழுதி வச்சுக்கிறான். அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃபுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பை சம்பாதிக்கிறான். அந்த பிரசிடென்ட் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் செமையா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அந்த கம்பெனி அமெரிக்காவோட ஒரு மூவி கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்றதா அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. அவங்க சொல்ற எல்லா பிசினஸ் டிப்ஸையும் கிண்டாரோ விடாம நோட் பண்றான். அந்த கம்பெனி 3வது மாடியில இருக்கு. ஒரு நாள் கிண்டாரோ வெளியே ஜன்னல் கண்ணாடிய தொங்கிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த மேடம், உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ, இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட கவனம் ஃபுல்லா மேடம் மேல தான் இருக்கு. இன்னொரு நாள் கிண்டாரோ டான்ஸ் ஆடிக்கிட்டே தரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பேக் மேல விழுந்துடுறான். அந்த பேக்ல இருந்து ஒரு கருப்பு கலர் Dress ஒன்னு வெளியே விழுது. அதை எடுத்து பார்த்து அவன் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் அங்க இருக்கிற எல்லா ஃபீமேல் ஸ்டாஃபும் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக சேஞ்சிங் ரூமுக்கு வராங்க. அவங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே கிண்டாரோ பதட்டத்துல அங்க இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த லாக்கர் வழியா வெளியே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மெதுவா வெளியே வந்து மெயின் ரூமுக்கு போறான். அங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிறத பார்க்கறான். யாரோ தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு அதை ஆஃப் பண்ணிடுறான். அதுல ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் இருக்கு, அதையும் ஆஃப் பண்ணிடுறான். இத பார்த்த பிரசிடென்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப குஷியா இருக்கான். ஆனா மேடம் ஓடி வந்து, யார் அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணது அப்படின்னு கத்துறாங்க. கிண்டாரோ ரொம்ப பெருமையா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். மேடம் அவனுக்கு ஏதோ அவார்டு தர போறாங்கன்னு நினைச்சு முன்னாடி போறான். ஆனா அந்த மேடம் அவனை ஒரு குத்து விடுறாங்க. 3 மாசமா நான் பண்ணின கஷ்டம் எல்லாத்தையும் நீ வீணடிச்சிட்டியேடா, என்னோட எல்லா ப்ரோக்ராமும் போயிடுச்சு அப்படின்னு மேடம் அழுதுட்டு இருக்காங்க. கிண்டாரோ, நீங்க தான் இதையெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும், நான் எப்பவுமே எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மேடம் அவன் கையில இருக்கிற நோட்ஸை பிடுங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க. கிண்டாரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த நோட்ஸ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு, இதோட மதிப்பை பணத்தால ஈடு கட்ட முடியாது, இது என் உயிரை விட மேலானது அப்படின்னு ஒரு பேப்பரை அவங்க முன்னாடி காட்டுறான். ஆனா அந்த பேப்பர்ல மேடமோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இத பார்த்ததும் கிண்டாரோவுக்கு விஷயம் புரியுது. உடனே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஆனா மேடம் மன்னிக்கிற மாதிரியே இல்ல. உனக்கு தான் நான் ஏற்கனவே 1 மில்லியன் கொடுத்துருக்கேனே, உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ, அந்த காசை முழுசையும் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் மேடம் இவன் அந்த 1 மில்லியன் காசை எப்படி செலவு பண்ணிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு அவனை வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. 3 மாசம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு வாரத்துல முடிக்க முடியாதுன்னு அவங்க புலம்புறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம காட்டுறாங்க. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இது கிண்டாரோ அழிச்ச அதே ப்ரோக்ராம் தான். அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராம கிண்டாரோ ஒரு டிஸ்க்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போனான், நான் அதுல இருந்து தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு செம்ம கோவம் வருது. அப்ப அவன் வேணும்னே தான் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணியிருக்கான், அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சான் கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி பார்த்தா அது மேடம் பண்ண ப்ரோக்ராமை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதுல ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் இருக்கு. கிண்டாரோ ஒரு வாரத்திலேயே இதை எல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கான். அந்த ப்ரோக்ராம் கடைசியில கிண்டாரோவோட கார்ட்டூன் கேரக்டர் வந்து, தேங்க்யூ, இன்னைக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்த எல்லா ஸ்டாஃபும் அவனோட திறமைய பார்த்து மிரண்டு போறாங்க.
ஒரு வாரத்துல இவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்ட ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் இப்பதான் கிண்டாரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ அந்த சைக்கிள் கடைக்காரர் அங்க வர்றாரு. அவர் கிண்டாரோவை பார்க்க வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நாங்க பண கஷ்டத்துல இருந்தப்போ இந்த பையன்தான் எங்களுக்கு 1 மில்லியன் காசை கொடுத்து உதவினான். அவன் யாரு என்னன்னு கூட சொல்லாம இந்த அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் பிரசிடென்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணி உடனே அவனை தேடி கார்ல கிளம்புறாங்க. அவங்க ஸ்டாஃப் எவ்வளவோ தடுத்தும் அவங்க கேட்கல. அவன் ஒரு ஜீனியஸ், நான் அவனை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை தேடி போறாங்க. ஆனா கிண்டாரோ 25 வயசுல டோக்கியோ யூனிவர்சிட்டியில இருந்து டிராப் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட். சிலபஸை முன்னாடியே முடிச்சதால அவன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வாழ்க்கையை கத்துக்கணும்னு ஊர் ஊரா சைக்கிள்ல சுத்திட்டு இருக்கான். இப்போ அவன் அடுத்த புது சிட்டியை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டான்.